இங்க பார்த்தீங்கன்னா 3 இதயம் இருக்கு. இந்த 3 இதயத்துல ஒரு இதயத்த தேர்ந்தெடுத்து, அவங்களோட இதயத்துக்குள்ள என்ன ஒளிஞ்சிட்டுருக்கு, என்ன அலைகள் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இது வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் யுவர் பெர்சன். உங்க பெர்சனோட இப்போ உணர்வுகள் என்ன? தற்போதைய உணர்வுகள், எண்ணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். இதுல வந்து எந்த இதயம்ங்கிறது நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. அந்த இதயத்துக்குள்ள என்ன ஒளிஞ்சிட்டுருக்குன்னு பார்க்க போறோம். நான் ஒன்னொன்னையும் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். ஸோ நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இது வந்து பைல் 1, இது வந்து பைல் 2, இது வந்து பைல் 3. நான் கொஞ்சம் இடையில வந்து பிளாக் பண்றேன். ஏன்னா வந்து கொஞ்சம் பிக்சர் சூப்பர் டூப்பர் பிக்சர். ஸோ உங்களுக்கு எந்த இதயம் வேணுமோ நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ரீடிங்குள்ள போறோம். பைல் 1ஓட பெர்சன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்றீங்க. இல்லைன்னா நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. இல்லைன்னா ரொம்ப யூ ஆர் ட்ரைங் டூ ஹார்ட் அப்படின்றாங்க. கொஞ்சம் டைமும் ஸ்பேஸும் கொடுக்க சொல்றாங்க. யூ மேக் மீ ஃபீல் சேஃப். அவங்க கிட்ட எந்த குழப்பமும் இல்ல. நீங்க வந்து அவங்கள ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. அதே சமயம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்க கூட இருக்க அந்த அருகாமையில இருக்க தருணங்கள்ல ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. கிஸ், ஹக், டாக், ஆர்கியூ, லாஃப், லவ் அண்ட் லவ் தட்ஸ் அஸ். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களோட இருக்க தருணங்கள் வந்து ரொம்ப அழகான தருணங்கள் அப்படின்னு. இதுதான் இப்போ அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டுருக்கு. நீங்க ரொம்ப மேபி ஃபோர்ஸ் பண்றீங்க. இல்லைன்னா வந்து கொஞ்சம் பொறு அப்படின்றாங்க. அது கூட அவங்க அவங்க சொல்ல விரும்புறதா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம், கிவ் இட் டைம். கொஞ்சம் டைம் கொடு. ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத. அது வந்து ஒரு பிளாக்கேஜ தான் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் நேரம், காலம் இத தான் நீங்க அவங்களுக்கு குடுக்கணும். அவங்க வந்து ஒண்ணும் உங்கள ஏமாத்திட்டு போற ஐடியா இல்ல. உங்கள விட்டு எங்கேயும் போற ஐடியா இல்ல. டாலரன்ஸ் பொறுமை. திரும்பவும் அதுதான் சொல்றாங்க பொறுமை. என்ன சொல்றாங்கன்னா, லேர்ன் டாலரன்ஸ் இன் லவ், ஸ்மூத் ஆல் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். நீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோச்சுக்க தேவையில்ல. அதாவது காதல்ல வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா அந்த வித்தியாசங்கள் தான் அட்ராக்டிவ்னஸ் குடுக்கும் அப்படின்றாங்க. அதனால நீங்க வந்து அவங்க கிட்ட இருக்க சின்ன சின்ன ஃப்ளாஸ் எல்லாம் பெருசு பண்ண வேண்டாம். சின்ன சின்ன குறைகள வந்து பெருசா யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். எல்லாமே வந்து சரியா போயிடும் அப்படின்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா ப்ளே. அவங்க ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜில தான் இருக்காங்க. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. உங்களோட இருக்கிறதோ, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதோ, இந்த மாரி ஒரு இன்டிமேட் மொமெண்ட்ல இருக்கிறதோ, இல்லன்னா அவங்களோட பேசி சிரிக்கிறதோ, எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்த தான் குடுக்குதே தவிர, அவங்க வந்து உங்கள விலகி இருக்கிறனால சந்தோஷமா இருக்காங்க. இல்லன்னா வந்து உங்கள பத்தி வேற ஒரு ஒப்பீனியன் வச்சுட்டு இருக்காங்க. அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஆழமான காதல் இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் பொறு அப்படின்றாங்க. உங்கள பிரிஞ்சுட்டு இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. 9 ஆஃப் சோர்ட்ஸ். ஒரு ஒரு தருணமும் வந்து அவங்கள வந்து ஊசி முனையில படுக்க வச்சிருக்க மாரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ராத்திரி ஃபுல்லா முழிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் உங்கள எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போக போறேன். கெட் ரெடி அப்படின்றாங்க. 0 த ஃபுல் கார்ட். கூடிய சீக்கிரம் உங்க காதல் வாழ்க்கையிலயும் ஆரம்பம் இருக்கு. நீங்க முழிச்சுட்டு இருக்கீங்க. நீங்களும் வேதனைப்படுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாம இல்ல. அவங்க அதையும் எனக்கு தெரியும். நானும் தான் அதே தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. 2 ஆஃப் கப்ஸ். லவ். இந்த காதல் வந்து அவங்கள ராத்திரி, பகல் அப்படின்னு இல்லாம போட்டு அரிச்சுட்டு தான் இருக்கு. அவங்க ஒண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப எடுத்தேன், கவுத்தேன்னு என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, த லவ்வர்ஸ். த லவ் வந்து லவ்வர்ஸ். பெர்ஃபெக்ட் காட். இது வந்து டிவைன் லவ். இங்க பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ், பிரபஞ்சம். இந்த காதல் வந்து நிறைவேறது வந்து உறுதி. இதுக்கு வந்து பிரபஞ்சத்தோட அங்கீகாரமும் இருக்கு. உங்க பெர்சனோட அ உறுதியான எண்ணங்களும் துணையா இருக்கு. இதுதான் இப்போ உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். பைல் 2 இது நீங்க தேர்ந்தெடுத்த கார்டு. இதில என்ன இருக்குன்னா, அக்செப்டன்ஸ் இஸ் அ கீ டு இன்னர் பீஸ். அட் டைம்ஸ் வி மஸ்ட் அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் தே ஆர். தெர் இஸ் நோ பாயிண்ட் ட்ரைங் டு சேஞ்ச் தட் விச் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். இப்போ உங்க காதல் வாழ்க்கை, உங்க கைகள உங்களோட கண்ட்ரோல தாண்டி இருக்கு அப்படின்னு உங்க பெர்சன் சொல்ல விரும்புறாங்க. மெயினா இப்ப அத பத்தி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன சூழ்நிலையோ அத வந்து உங்கள அப்படியே ஏத்துக்க சொல்றாங்க. சில சமயம் வந்து நம்ம அத அப்படியே ஏத்துக்கிறனால தான் அதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததுன்னா, யூ ஆர் த வாட்டர் டு மை ஓஷன். அவங்களோட கடல் அப்படிங்கிற எண்ண அலைகளுக்கு நீங்க மட்டும் தான் வந்து தண்ணி. நீங்க இல்லன்னா அவங்க வாழ்க்கை வறண்டு பாலைவனமா தான் இருக்கும். அதனால இந்த பிரிவையோ இல்லன்னா உங்ககிட்ட அவங்க ஏதாவது சொல்லாம இருக்காங்க அப்படின்னாவோ, அத அப்படியே ஏத்துக்க சொல்றாங்க. இந்த சூழ்நிலை எது? கண்டிப்பா நீங்க ஒரு கடினமான சூழ்நிலையில இருக்கீங்க. அத அப்படியே ஏத்துக்கோ. அதனால தான் நம்மளுக்கு வந்து விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். யூ ஆர் ஹெவன் ஆன் எர்த். சூப்பர். நீங்க தான் வந்து பூலோக சொர்க்கம்ட்டாங்க. ஸோ இதில வந்து உங்களுக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ பத்தின சந்தேகமோ, இல்ல அவங்களோட எண்ணங்கள பத்தின சந்தேகமோ, துளி கூட தேவையில்ல. ரொம்ப ஆத்மார்த்தமான காதல் இங்க இருக்கு. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா, சூழ்நிலை கைதியா அவங்க இருக்கலாம். இல்லன்னா வந்து இப்போ அவங்களால எந்த முடிவும் எடுக்க முடியாத சூழல் இருக்கலாம். சிம்பயாசிஸ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர், க்ரோயிங் டுகெதர் இன் அ யூனிக் ரிதம் ஆஃப் யூனிட்டி.
நீங்க 2 பேரும் விலகி இருந்தாலும் 2 பேரும் க்ரோ ஆயிட்டு தான் இருக்கீங்க. இந்த காதல் உங்கள வந்து தனியா விட போறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க காதல்ங்கிற கதவ திறந்தவங்க நீங்க தான். மேபி அந்த பெர்சனுக்கு வந்து பாஸ்ட்ல காதல் பத்தின பெரிய ஒப்பீனியன் இல்லாம இருக்கலாம். உங்க காதல் தான், உங்களோட அன்பு தான் உங்க காதல்ங்கிற அந்த கதவ உடைச்சு திறந்திருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் டர்ன் கான்ஃப்ளிக்ட்ஸ் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் growth, fueling the journey together. உங்களுக்குள்ள இருக்க வேறுபாடுகள வந்து களைஞ்சு போடுறனால, அதாவது அவங்களுக்குள்ள இருக்க டிஃப்ரென்ஸ், உங்களுக்குள்ள இருக்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லைன்னா வேற வேற கருத்து வேறுபாடுகளை வந்து ஒன்றா ஆக்கிக்கோங்க. அது உங்களோட ஒப்பீனியன், அது அவங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அக்செப்டன்ஸ் இஸ் த கீ. அவங்க அப்படித்தான், நான் இப்படித்தான் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே அங்கே வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது ஆழமான காதல். இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள், சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன ஊடல்கள் வந்து நீங்க பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. பெருசு இப்பவும் பண்ண வேண்டாம், எப்பவும் பண்ண வேண்டாம். அதுதான் அவங்களோட எண்ணம். புது ஆரம்பம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. வாட் அன் அபண்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த காதல் வந்து கிரவுண்ட் ஆகும்போது நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. த ஹெர்மிட் இப்போ நிச்சயமா வந்து அவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்க சூழல்ல இல்ல. கண்டிப்பா அவங்க வந்து ஒரு வித்ட்ரான் ஸ்டேட்ல தான் இருக்காங்க. ஆனா அது வந்து உங்களை விட்டுட்டு போறதுக்காக கிடையாது. மேபி உங்களுக்குள்ள சின்ன ஊடல் இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அதான் அவங்க சொல்றாங்க, என்ன அப்படி ஏத்துக்குவேன், நான் உன்னை அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ். அப்படிதான் அந்த எம்பரர் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன். உங்களை நேசிக்கிறவங்க கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் தான். நீங்கள் அவங்களுக்காக காத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறாங்க. கிங் ஆஃப் வான்ஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த ஈகோவை காட்ட போகிறதில்ல. உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது அவங்களோட ஒரே எண்ணம். இந்த டெவில் கார்டு ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க உங்கள் மேலே. இல்லைனா இந்த பர்சனுக்கு பாஸ்டில் ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருந்திருக்கலாம், அதை அவங்க விட்டுட்டாங்க. ஏன்னா 9 ஆஃப் பென்டக்கல்ஸ் நீங்கள் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அதனால் இந்த பேட் ஹேபிட்ஸை விடுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். இல்லைனா வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் கட்டுப்பட்டுருக்கலாம். இல்லைனா அவங்களோட ஃபாதர் ஃபிகர் அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. அதனால் உங்களை கொஞ்சம் பொறுத்துக்கோ, நம்மளுக்குள்ளே இருக்க வித்தியாசங்களை கொஞ்சம் மறந்துடு, இது எல்லாமே வந்து சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பைல் 3 இது வந்து உங்களோட கார்டு. ரொம்ப இன்டிமேட்டான கார்டு. இந்த கார்டில் என்ன மெசேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். Sacred union, honor and treasure your relationship for it is truly sacred. இது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். sacred union ரொம்ப புனிதமான ஒரு காதல் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி உங்களுக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் இல்லைனா சோல்மேட் அந்த கான்செப்டுக்குள்ளே இருக்கலாம். அது வந்து அவங்க இப்போ உணர்ந்திருக்காங்க. உங்கள் காதல் ரொம்ப புனிதமான காதல்னு இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. யூ மேக் மீ ஸ்மைல் எஃபர்ட்லெஸ்லி. நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப அழகாக சிரிக்க வச்சுறீங்க. நீங்கள் பெருசாக எந்த எஃபர்ட்டும் போடுறதில்ல. உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து குபுக்குன்னு சந்தோஷம் வந்துடுது. ட்ரூ லவ் டர்ன்ஸ் டூ சோல் இன்டு ஒன். ஒரு உண்மையான காதல் வந்து 2 இதயங்களை, 2 ஆத்மாக்களை ஒன்றாக்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் தான். அதை வந்து அவங்க உணர்ந்துட்டாங்க. மேபி உங்களை உணர சொல்கிறாங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்களுக்கு வந்து எந்த சந்தேகமும் அதில் இல்லை. இப்போது சர்ப்ரைஸ், உங்களுக்காக ஒரு அழகான சர்ப்ரைஸ் வச்சுட்டு காத்துட்ருக்காங்க. இல்லைனா வந்து அடோன் த எவ்ரி டே வித் சர்ப்ரைசஸ், கீப் த ஃப்ரெஷ்னஸ் அலைவ். உங்களை வந்து நீங்களே அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். தினம் உங்களை பார்க்குறதே அவங்களுக்கு ஒரு அழகான சர்ப்ரைஸ் தான். மேஜிக். நீங்கள் வந்து ஒரு மேஜிக்கல் பீயிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த காதலே ரொம்ப மேஜிக்கான விஷயம். மேபி ஜென்மத்து பந்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட், இன்ஹெரிட் விஸ்டம் ஃப்ரம் த ஃபியூச்சர். உங்கள் பாஸ்டில் நடந்த பல விஷயங்கள்னால அவங்க புரிஞ்சுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான். இந்த காதலும் இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப புனிதமான கனெக்ஷன். நீங்கள் வந்து அவங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். நீங்கள் ஒரு மேஜிக். அதே மாதிரி இந்த காதலையும் இந்த கனெக்ஷன்லையும் மேஜிக்கை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து அவங்க இந்த காதல் மேலே நம்பிக்கை வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த கனெக்ஷனில் வந்து நான் எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் பார்க்கல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்டார், மை காட், யூ ஆர் தேர் கைடிங் ஸ்டார். நீங்கள் தான் அவங்களோட எல்லாமே. நீங்கள் தான் அவங்களுக்கு வழிகாட்டி. நீங்கள் தனிமையில் இருந்தால் கூட எனர்ஜெட்டிக்லாம் உங்களுக்கு வழிகாட்டிகிட்டே தான் இருக்கீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த், மை காட், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் நீங்கள். உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அவங்கள சில சமயம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அடிக்குது. இட்ஸ் லைக் அவங்க வந்து ரொம்ப ஸ்டன் ஆயிடுறாங்க உங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்து சில சமயம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. எந்த இடத்துலையும் உங்ககிட்ட ஒரு சலனமோ இல்லைனா இந்த காதலை பற்றின ஒரு சந்தேகமோ உங்களுக்கு இல்லை. நீங்கள் ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. மேபி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பீயிங். அவங்க வந்து உங்களோட வழியை ஃபாலோ பண்ணுறாங்க. 3 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. நீங்கள் இல்லாத தருணங்கள் வந்து அவங்களுக்கு பயங்கர வழியாக இருக்குது. அந்த வழியிலேருந்து தான் இந்த கனெக்ஷனை பற்றின ஒரு உண்மையை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த காதலில் ஏதாவது பிரிவு இருக்குது இல்லைனா வந்து பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூடன்ஸ், 8 ஆஃப் பென்டிகிள்ஸ். அவங்க ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. நைட் ஆஃப் சோல்ஸ், ஒரு உண்மை அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த காதலை பற்றி. அதுதான் இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். உங்களை பற்றினா இந்த காதலை பற்றின ஒரு உண்மை உங்களுக்கு ரொம்ப பட்டவர்த்தனமாக புரிஞ்சிருச்சு. அதில் வந்து சந்தேகமே இல்லை. உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட பவர், உங்களோட கிஃப்ட், நீங்கள் அவங்களுக்கு வந்து வரம். அதில் வந்து அவங்களுக்கு எல்லளவு சந்தேகமும் கிடையவே கிடையாது. ரொம்ப ஆழமான காதல், ரொம்ப அழகான காதல். இந்த காதலை துளி கூட சந்தேகம் இல்லை. ரொம்ப புனிதமானதும் கூட. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.